நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. அப்பத்தாவால் பாண்டியனிடம் சிக்கிய கோமதி பட்டு திருந்திய தங்கமயில். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைய எபிசோட். விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் இந்த வாரம் முழுவதும் அப்பத்தாவின் கதைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அவர் டாக்டரையே பொய் சொல்ல வைத்து விட்டார். மகன்களின் தொல்லை இல்லாமல் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிளான் போட்ட அப்பத்தா மருமகளோடு இப்போது என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு இந்த விவரம் தெரியாததால் கோமதி, ராஜி இருவரும் இன்னும் வருத்தத்தில்தான் இருக்கின்றனர். மேலும் கோமதி தன் கையாலேயே அம்மாவுக்கு சமைத்து பழனியிடம் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் திடீரென பாண்டியன் வீட்டுக்கு வந்து கேரியரில் சுட சுட தயாராக இருக்கும் சாப்பாட்டை பார்த்து விடுகிறார். இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். இன்னொரு பக்கம் தங்கமயில், சரவணன், பாண்டியன் இருவரிடமும் பேச முயற்சிக்கின்றார். ஆனால் அவர்கள் இவரை கண்டுகொள்ளவில்லை. அதனால் மீனா இனிமேல் யாரிடமும் போய் கெஞ்சாதீர்கள் என அட்வைஸ் கொடுத்து அவரை சமாதானப்படுத்துகிறார். அதேபோல் தங்கமயில் தான் மாறிவிட்டதாக மாமியாரிடமும் கூறுகிறார். இன்றைய எபிசோட் சுவாரஸ்யமாக நகர இருக்கிறது. இதில் தங்கமயில் மனமாற்றம் உண்மைதானா அல்லது மீண்டும் அம்மா பேச்சை கேட்டு கொண்டு ஆடுவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் இப்போது ஓரக்கத்திகள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது பார்ப்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது. விபத்தில் சிக்கிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் முக்கிய நடிகர். வெளிவந்த தகவல். விபத்தில் சிக்கிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகர். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் சரவண விக்ரமுக்கு விபத்து ஏற்பட்டதாக அவரது தங்கை இன்ஸ்டாகிராமில் கூறினார். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் சரவண விக்ரமுக்கு விபத்து ஏற்பட்டதாக அவரது தங்கை இன்ஸ்டாகிராமில் கூறினார். தற்போது விறுவிறுப்பாக சென்று தனது திருமண நிகழ்வில் கண்ணன் வாகனம் ஓட்டும் காட்சி படமாக்கப்பட்ட போது விபத்தில் சிக்கினார். அப்போது அவருக்கு காயம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதில் அவர் கூறுவதாவது: திருமண காட்சிகள் படமாக்கப்பட்ட போது விபத்து ஏற்படுகிறது. படக்குழுவினரிடம் தனக்கு காயம் ஏற்பட்டதை அவர் சொல்லாமல் வழியிருந்தும் அந்த காட்சிகள் கண்ணன் சிறப்பாக நடித்து கொடுத்தார். ஒரு தங்கையாக உங்களை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. அண்ணா தொடர்ந்து எங்களுக்கு உத்வேகம் அளியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவினை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.